ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிசிபெலாபாத்துக்கு பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு ஒரு ஒன்று பாதிமாக வெந்திருக்கு. இதில் நம்ம கழுவி வச்ச அரிசியை போடுவோம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த பக்கம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதுதான் சாம்பாருக்கு எப்படி அரியணுமோ அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் சேர்த்து இந்த பருப்பு கலவையில் கொட்டிட்டு மொத்த காய்கறியை இதில் கொட்டிக்கின்னு காய்கறி கொட்டினதுலேயே புளி கரைசலை ஊற்றிக்கின்னு இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின சாம்பார் பொடி இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா, குக்கர்லேயே நம்ம சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம். இங்கே பாருங்கள், முருங்காயெல்லாம் கூட குழையவே இல்லை. ஆனால் சாப்பாடெலாம் சூப்பராக நல்லா வெந்துட்டு இருக்குது. வாசனை செமையாக இருக்குது. தாளிப்பு போட்டுடலாமா? இதில் கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு நெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடுகு, 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4 முந்திரி இதில் தாளிப்பு இதில் கொட்டிட்டு கலந்து விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் பிசிபெலாபாத் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஆவி பறக்க பறக்க பிசிபெலாபாத் வாங்க சாப்பிட்லாம்.